வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் நம்ம ஒன்றும் அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம் முடியாது. அப்படி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அதை சொல்கிறல பல விஷயங்களில் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்கணும். சொல்லுவாங்க முன்னோர்கள், நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஆனால் அதெல்லாம் சரியாக இருக்குமானா இருந்திருக்காது. அது சரியாக அவங்க பண்ணி அவங்க எந்த பாவத்திலும் இல்லாமல் இருந்திருந்தால் அவன் சந்நிதி எதுக்கு இவங்க கஷ்டப்பட போகுது? பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தான் இருக்கும். தாத்தா கோடீஸ்வரன், எங்கள் பாட்டன் கோடீஸ்வரம்பாங்க. 3வது தலைமுறை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எங்கள் லாட்ரியில் இருப்பாங்க. சொத்தெல்லாம் போக்கடிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு இதில் ஒழுங்கு. அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடி இருந்தவன் தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன, இவங்க வகுத்தில் நம்ம பிறந்தது தாண்டா தப்பு. இவங்க வகுத்தில் பிறந்ததுக்காக நம்ம அனுபவிக்கிறோம். அப்படித்தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர அப்போ நம்ம எந்த பாவமும் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் அது இருக்கிறது அதுதான். அது பல விதமாக வரும். ஒரு விஷயத்தில் மாத்திரம் நம்மளை பாதிப்பு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எது சொத்தில் வரலாம், குடும்பத்துக்குள்ளே வரலாம், நோய் நொடியில் வரலாம், புரியுதா? சூதாட்டத்தில் வரலாம், குடிகாரனாக மாறலாம், சரியா? வியாகாரித்தனமாக சுற்றி போக்கடிக்கிறவங்க இப்படி பல விதமாக வரும். ஒரு விதமாக தான் ஒருத்தர் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கெட்டு போகிறதுக்கு 1000 வழி இருக்கு, நாசம் மாறுறது. ஆனால் நன்மை பெறுறதுக்கு 3 இதுதான் இருக்கு. நீ மண்ணோட மண்ணா நாசமாக போகிறதுக்கு 1000 இதுகள் இருக்குது. நீ எதில் விழுந்தாலும் போயிடுவேன். ஆனால் நன்மை அடையணும் அப்படின்னா, நன்மை பெறணும், நம்ம தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா 3 வழிமுறை தான் இருக்குது. அந்த 3 நம்ம கடைப்பிடிக்கிறது தான் பெரிய விஷயம். பின்பற்றுறது தான் உண்மையிலேயே. நீங்கள் இன்னும் கூட நான் சொல்கிறேன், சாமியே கும்பிட மாட்டேக்கான், காடை மேடுன்னு இருக்கான், அவன் பார்த்தா நான் எவ்வளோ ஜெகஜகையாக ஜோதியாக இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மைதான், நாங்கள் கூட ஆமான்னு தான் சொல்லுவோம். அப்படின்னா என்ன? அவன் ஜெகஜோதியாக இருக்கிறான்னா, எல்லா வகையிலும் செல்வாக்காக இருக்கிறான்னா, சத்தியமாக அவனுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. எப்படி? இறைவனுடைய அனுக்கிரகம் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? இறைவனுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதத்தில் தாண்டா அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இருக்க யார் ஒருத்தர் அதிகமான கஷ்ட துன்பத்தில் இருக்காங்களோ அவங்க பக்கத்தில் தான் இறைவனுடைய பார்வையும் அனுக்கிரகமும் இருக்கும். கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் இறைவனுடைய பார்வையும் அனுக்கிரகமும் இருக்கும். துயரம் துன்பத்தில் ஒரு குடும்பம் போகுதுனால இறைவன் இவங்களை கவனிக்க ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். புரியுதா? அதுதான் உண்மை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் இல்லை, நான் இந்த கஷ்டப்படுறேன், கடவுளுக்கு கண்ணே தெரியல. எப்படி? அவன் கண்ணை திறந்து பார்த்தனால தான் நீ கஷ்டப்படுற. உன்னை பார்க்கலன்னா உனக்கு கஷ்டம் கிடையாது. அந்த கஷ்டப்பட்டு அவங்களோட இதெல்லாம் கழிக்கிறது உன்னுடைய, அதான் சொல்கிறேன் இல்லையா, முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள், உன்னுடைய ஜென்மத்தினுடைய பிறவிகள், இப்படி இதையெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து களையிறதுக்காகத்தான் நீ கஷ்டப்படுற. இதையெல்லாம் களைஞ்சிட்டா தான் அவன் ஒரு வரம் கொடுக்க போகிறான். அப்படின்னா இதெல்லாம் எடுத்துட்டு கொடுத்தாதான் நீ அதை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இன்னும் அதிகபட்சமாக நீ குற்றவாளி ஆயிடுவ. இது தெரியாமல் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இந்த பாடுபடுறேன், கடவுளுக்கு கண்ணு தெரியுதா, கடவுள்னு ஒன்று இருக்கா, இப்படியெல்லாம் அது என்னென்னமோ சொல்லுவோம். புரிஞ்சதா? அதுக்கு அவன் பாரு அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான், அவன் பாரு எந்த குறையும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப மேலே போகிறானாலே அவன் கீழே விழுக போகிறான்னு அர்த்தம். எப்படி? நீங்கள் அதை நல்லாவே தெரியும். ரொம்ப உங்கள் தெருவில் ஒருத்தர் செல்வாக்கா அப்படியே சேன்னு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வட்டி கொடுக்காரு, இந்த வட்டி கொடுக்காரு, அதை பண்ணுற இதை பண்ணுறாருன்னா ரைட்டு, சீக்கிரமாக அவர் கீழே விழ போகிறாங்கன்னு அர்த்தம். அது நம்ம மனித பிறவிகளில் நமக்கு அது தெரியாது. அவங்க இருக்கிறத தான் பார்ப்போம். புரிஞ்சுதா? வளர்றதை தான் பார்ப்போம்.
சரியா? நம்மளே சொல்லுவோம், அநியாயத்துக்கு வட்டி கொடுத்து அநியாய வட்டி வாங்குறான், நாமளே சாபம் விட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அதை மறந்துடுவோம். ஆனால் நல்லா இருக்காங்கங்கிறது மாத்திரம் தான் நமக்கு தெரியும். அப்படி தான் இருக்கும் வாழ்க்கையில் வந்து. வாழ்வில் வந்து சில இதுகள் இருக்குது. அதை வந்து ஒரு காலத்தில் முன்னோர்கள் கடைப்பிடிச்சாங்க. சில விதிமுறைகள் இறைவனை சார்ந்து வாழ கற்றுக்கிறது கொஞ்சம் காலம் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சில முன்னேற்றத்துகளை கொண்டு வர்றதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தனி மனித ஒழுக்கங்கள் தான். தனி மனித ஒழுக்கம் இருந்தாலும் மாத்திரம்தான் அந்த விஷயத்தை பின்பற்ற முடியும். தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா நம்ம அந்த நல்வழிக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் ஒரு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரன் அந்த 3 தலைமுறையாவது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கும். அது இல்லை அப்படின்னா பார்க்க முடியாது. அப்போ அதெல்லாம் வந்து ஏம்மா இட்லிக்காரம்மா